ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா ஆரம்ப காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியாக மாறின விஷயம் என்னன்னா, பயோலேப்ஸ் உயிரி போர் முறைக்கான அந்த ஆய்வுக்கூடங்களை உக்ரைனில் வச்சு அமெரிக்கா தயார்படுத்திட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் டான்பாஸ் ரீஜனுக்குள்ளே நுழைஞ்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை பிடிக்கிறப்போ இந்த ஆய்வகங்கள், இந்த லெபார்டரி குறித்து எங்களுக்கு நிறைய எவிடன்ஸ் ஆனது கிடச்சிருக்குன்னு ரஷ்யா ரொம்ப பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 4 மாகாணங்கள்லையும் 80க்கும் அதிகமான பயோ லேப்ஸ் உருவாக்கப்பட்டு அது இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடங்குறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட இந்த எவிடன்ஸ் ஆனது கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை வேணும்னே அழிச்சதாகவும் ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்து பார்த்தோன்னா பல வருஷம் ஆயிடுச்சு. 2022 அந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் இது ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறுச்சு. இப்போது இதே குற்றச்சாட்டு மீண்டும் வந்திருக்கு. என்னடா ரஷ்யா எதுவும் திரும்ப பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த தடவை குற்றச்சாட்டை வச்சது ரஷ்யா கிடையாது, உக்ரைன். ஆனால் பயோ லேப்ஸ் இல்லாமல் இன்ஃபெக்டட் அனிமல்ஸை வச்சு அந்த வைரஸ் பரவல்ன்றதை உக்ரைனுக்குள்ளே பரவ விடுறதுக்கு ரஷ்யா ரொம்ப பெரிய முயற்சிகள் எடுத்திருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இதை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு சில எவிடன்ஸ்ன்றதையும் உக்ரைன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல்களையும் காஷ்மீர் பற்றி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குது, அதையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் அக்கே தம்புக்ஷானும் டிபி ட்ரெண்டிங்ஸ். கால்நடைகளுக்கு வர்றதுலேயே ரொம்ப மோசமான ஒரு நோய்னு பார்த்தோன்னா இந்த ஆந்த்ராக்ஸை சொல்லலாம். ஏன்னடா பயோவார்னு சொல்லிட்டு இந்த வைரஸ் பற்றி பேசுகிற, அப்போ இதனால் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தோன்னா இதனால தான் பிரச்சனையே இருக்குது. இந்த ஆந்த்ராக்ஸ்னு சொல்லக்கூடிய நோய் கால்நடைக்கு ரொம்ப டெட்லியஸ்டானது. கால்நடைகளுக்கு இது எந்த அளவுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்துதோ அதே அளவுக்கு மனிதர்களுக்கும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பானது அதிகம். காரணம், இதனால் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் உடல் சோர்வுற்று உடல் உள்ளுறுப்புகள் பாதிப்படைஞ்சதுக்கு அப்புறமா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லை, தொடர்ந்து இந்த நோயோட தீவிரம் அதிகமாகுதுன்றப்போ அந்த கால்நடையை நம்மளால் காப்பாற்ற முடியாது. அது உயிரிழக்கக்கூடிய அந்த ஒரு தருவாயில் கொண்டு போயிட்டு அது விட்டுரும். ஆனால் இது மனிதர்களுக்கும் பரவக்கூடிய ஒன்று. இது 3 விதத்தில் மனிதர்களுக்கு பரவும். ஒன்று பார்த்தோன்னா நேரடியாக கான்டாக்ட் மூலிமா. ஏன்னா இந்த பாக்டீரியாவானது நேரடியாக மனிதர்களுக்கு காற்றின் மூலயமா மட்டும் பரவாது, உடல் மூலயமா. இப்போ பாதிக்கப்பட்ட மிருகத்தோட தொடர்பில் இருக்கிறது, அதை பராமரிக்கிறது, இல்லை அதோட எச்சங்களை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனில் அது பரவும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா டைரெக்டாக அந்த பாதிக்கப்பட்ட உணவுகளை, பாதிக்கப்பட்ட விலங்குகளை உட்கொள்கிறப்போ அது குடலுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கும். அதே மாதிரி இந்த பாக்டீரியாவோட முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இது பூஞ்சை மாதிரி கூடு கட்டக்கூடிய அந்த ஒரு தன்மையுடையது. நம்ம கண்களுக்கு தெரியாமல் காற்றில் இது பரவுறதுனால டைரெக்டாக இது உள் உறுப்புகளுக்குள்ளே போகிறப்போ சுவாச குழாயை பாதிப்படைய வச்சு நுரையீரலை பாதிக்கப்படைய வைக்கும். இந்த 3 விதத்தில் இது பரவுறதுலேயே நுரையீரலை இது பாதிக்க வைக்கிறதா மனிதர்களுக்கு மிகப்பெரிய அளவு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ரஷ்யாவில் சோவியத் யூனியன் இருந்தப்போ 1979 இந்த ஆந்த்ராக்ஸ் வைரஸ் ஆர்டிஃபிஷியலாக அவங்க லேபில் கல்டிவேட் பண்ணப்போ அது வெளியில் லீக் ஆனதில் கிட்டத்தட்ட 65க்கும் அதிகமான நபர்கள் இறந்துட்டதா வரலாறு ஒரு செய்தியானது இருக்குது. ஆனால் இது சோவியத் யூனியனால் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு டெட்லியஸ்டான வைரஸ்னு இதை சொல்லலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் இப்போ என்ன நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னா, கர்சன் மாகாணம் ஆல்ரெடி ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் இன்னும் சில பகுதிகளை உக்ரைன் மீட்டெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டிவாக இந்த நிப்ரோ நதிக்கரைக்கு கிழக்கு பக்கமாக பேட்டில் போயிட்டு தான் இருக்குது. இப்போ உக்ரைன் வச்சிருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டு இந்த ஒரு இடத்துல இருந்து தான் தொடங்குது. ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பல ட்ரக்ஸில் நிறைய பாதிக்கப்பட்ட கால்நடைகளை கொண்டு ரஷ்யாவில் இந்த ஆந்த்ராக்ஸ் வைரஸ் இப்போ பரவ ஆரம்பிச்சு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பாதிப்படைஞ்சு இறந்து போனால் அந்த கால்நடைகளை கொண்டு உக்ரைன் ஆக்டிவாக சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல புதைக்கிறதா சொல்கிறாங்க. இதனால் என்னடா பிரச்சனை வந்துருப்போது? இறந்த விலங்கு அதை புதைக்கிறாங்க, அதில் எதுவும் பெரிய பாதிப்பு வருமானு கேட்டனா கண்டிப்பாக வரும். காரணம், இந்த ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியாவானது ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் பூமிக்குள்ள உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது. அதை அவ்வளோ சீக்கிரம் அழிக்கவே முடியாது. பொதுவாக பாக்டீரியாஸ்லாம் பூமிக்குள்ளே புதைக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, அந்த பூமியோட வெப்பத்தினால அது அழிஞ்சிடும். ஆனால் இந்த ஆந்த்ராக்ஸ் வைரஸ் ஆனது அந்த பூஞ்சை மாதிரி ஒரு கூடு கட்டி வாழ்றதுனால அது மேலே ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோட்டிங் ஆனது உருவாகும். இந்த ஸ்பெஷலைஸ்டு கோட்டிங் அதுக்கு ஒரு ஹீட் ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகிறதுனால 1000 இல்லை 2000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கிருமி அவ்வளோ சீக்கிரத்தில் அழியாதுன்றதையும் சொல்கிறாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி போகும்னா, கண்டாமினேட் பண்ணிடும் அந்த இடத்த. இப்போது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நின்றுட்டாலும் சரி, இல்லை நிற்காம தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இன்னொரு அனிமல் கான்டாக்டுக்கு வரப்போ, இல்லை அந்த உள்ள புதைக்கப்படக்கூடிய விலங்குகள் பக்கத்தில் எதுவும் நீர்நிலைகள் இருந்தால் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அந்த நீர்நிலைகளும் பாதிப்படைய வைக்கும். மோஸ்ட்டாக கால்நடைகளுக்கு இந்த கிருமி பரவுறது எப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கண்டாமினேட்டட் வாட்டர் மூலமா
கெட்டுப்போன தண்ணீர் இந்த பாக்டீரியா பரவி இருக்கக்கூடிய அந்த நீரை குடிக்கிறதுனால தான் அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இந்த ஒரு மீடியம் மூலயமா தான் அதிகமாக இந்த கால்நடைகளுக்கு பரவுது. ஸோ உக்ரைன் இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் இது ரஷ்யா வந்து வாண்டடாக பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது கர்சன் ரீஜனில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே ஒரே நாளில் 50க்கும் அதிகமான குழிகளான தோண்டப்பட்டு, அதுவும் ரொம்ப ஆழத்தில் தோண்டாமல் மேலேயே ரஷ்யா வந்து இதை வேணும்னே பண்ணுறாங்கன்னு சொல்லி சில புகைப்படங்கள்ன்றதையும் வெளியில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ரஷ்யா வைரஸ் லேபில் கல்டிவேட் பண்ணாமல் டைரெக்டாக இந்த மாதிரி விலங்குகள், பாதிக்கப்பட்ட விலங்குகளை கொண்டு வந்து இங்கே போடுறதுனால அந்த வைரஸ் பரவலை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்கு. இதுக்கு ரஷ்யா கிட்டேருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை. இதோட உக்ரைன் அப்டேட் முடிஞ்சிருச்சு. ஆனால் சின்ன ஒரு செய்தி தான். ஆக்சுவலாக நம்ம இது வந்து தனியாக வேற ஒரு வீடியோக்காக பேசுனது என்னென்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பற்றியும் பாகிஸ்தானில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு தாக்குதலை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ பண்ணிட்டு பண்ணலான்னு பார்த்தப்போ ஒரு சின்ன சிக்கல். என்னடா சிக்கல்னா, இப்போ யூடியூப்பில் வந்து ஏஐயே கூட சேர்த்துட்டாங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்லாம் வந்து அல்காரிதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை செக் பண்ணும். இப்போ ஏஐ உள்ளே வந்துட்டதுனால என்னென்னா, ஏஐ எனேபிள்டு அல்காரிதம் உள்ளே செக் பண்ணுது. ஏதாச்சும் ஒரு சின்ன வார்த்தையை பேசினா கூட அடிச்சிட்றாங்க மொத்தமாக. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஒரு வார் அப்டேட் பேசுகிறேன்னா அதில் பிளாஸ்ட்டு, மிசைலு, சில கெமிக்கல்ஸோட பேர் அதெல்லாம் பேசாமல் நம்மளால் பேச முடியாது. ஆனால் அப்படி பேசணுன்னா அது சென்சிட்டிவ் கண்டென்ட்டாக இருக்குது. இதை பேசுகிறதுக்கே பிரச்சனையாக இருக்குது. அது சென்சிட்டிவ் கண்டென்ட்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அதை காலி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி லாஸ்ட்டாக பேசின வீடியோவும் ஸோ அதனால் தனியாக பேச முடியாதுன்னு சொல்லி கூட ஒரு கண்டென்ட்டை சேர்த்து பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட மெயினான கண்டென்ட்டே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பற்றி பார்க்க வேண்டியது தான். ஆனால் அது முடியலன்றதுனால இதில் செகண்டாக சேர்த்து பார்க்குறோம். ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பிஓகேல ரொம்ப பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் நேற்று நடந்திருக்கு. நேற்றுன்றது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அது கண்டினியூ ஆக தான் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் எதனால் நடந்துச்சு? சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இதே மாதிரி ஒரு மக்கள் போராட்டம் அந்த இடத்துல தன்னெழுச்சியாக நடக்க ஆரம்பிச்சிது. அதோட தொடர்ச்சியாக இதுன்னு பார்த்தோன்னா அதோட தொடர்ச்சியாக தான் நடந்திருக்கு. சில விஷயங்கள் இதை ட்ரிகர் பண்ணியிருக்கு. JAAC ஜம்மு காஷ்மீர் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி, இது ஜம்மு காஷ்மீரில் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இருந்துகிட்ருக்கு. இந்த அமைப்போட தலைவர், கோர் கமிட்டியோட மெம்பராக இருக்கக்கூடிய ஷவுகத் நவாஸ் மிர் சமீபத்தில் பாகிஸ்தானோட அரசனால் கைது பண்ணப்படுறார். இப்படி கைது பண்ணப்பட்டதுனால மிகப்பெரிய அளவு போராட்டங்கள் நடத்தப்படும்னு சொல்லி இந்த JAAC ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. சமீப காலமாகவே பார்த்தோன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட JAACன்னு அழைக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்த நபர்களை அதிகமாக பாகிஸ்தானோட இராணுவமானது கைது பண்ணப்படுது. ஆனால் அதுக்கு ப்ராப்பரான ரீசன் அரசு கிட்ட இருந்து வராதனால இவங்களோட போராட்டமானது தொடங்குது. ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன சின்ன போராட்டங்களாக தொடங்க ஆரம்பிச்சது. ஒரு 11:30 மணி வாக்கில், காலையில் ஒரு 11:30 மணி வாக்கில் ஒரே இடத்துல 40,000க்கும் அதிகமான மக்கள் அபாஸ்பூரில் இருக்கக்கூடிய உசைன் கான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியமில் திரளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறுது. அண்ட் இங்கே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் எந்த அளவுக்கு இந்த போராட்டமானது பெருசாகுதோ அதே அளவுக்கு வெளிநாடுகள்லையும் இவங்களுக்கு ஆதரவாக போராட்டமானது நியூசிலாந்து போன்ற நாடுகளில் சின்ன சின்ன பேரணிகள், ஊர்வலங்கள் மாதிரி நிகழ ஆரம்பிக்குது. எப்படி இந்த அளவுக்கு வந்து ரேப்பிடாக இது பெருசாச்சு? ஏன்னா இந்த இஷ்யூ எல்லாமே ஆரம்பிச்சது பார்த்தோன்னா கடந்த ஒரு 2 நாட்களில் தான் சின்ன சின்ன பிரச்சனைகளாக போயிட்டு இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் ரொம்ப வைரலான ஒரு விஷயமா மாறிடுச்சு. நிறைய இடத்துல வந்து போராட்டங்கள் நிகழ ஆரம்பிச்சிருது. இவரோட ஒரு கைது மட்டுமே இதுக்கு காரணமாக சொல்லப்பட்டாலும் இதற்கு பின்னாடி இன்னும் நிறைய உண்மைகளானது இருந்துருக்கு. மெயினான ரீசன் என்னன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாகிஸ்தானால ப்ராப்பரான ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்க முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மானிய விலையில் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பொருட்களை அவங்க நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பாகிஸ்தான் என்ன காரணமாக சொல்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட வந்து இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை. ஆல்ரெடி வந்து IMFோட ரிப்பீட்டட் பெயிலவுட்னால தான் பாகிஸ்தான் இப்போ ஓரளவுக்கு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் வந்து மார்க் பண்ணுறதுக்காக சொல்ல, அவங்களோட நிதி நிலைமை அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ நம்மளால ஒரு கட்டத்துக்கு மேலே தொடர்ந்து மானிய விலையில் இவங்களுக்காக என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்களோ, எலக்ட்ரிசிட்டியிலேருந்து எல்லாத்தையுமே இவங்களுக்கு மானிய விலையில் கொடுத்துருந்தாங்க, அதை நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கட் பண்ணுறப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இடத்துல மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது. இதுக்கு அவங்க கோவப்படுறதுக்கு ரீசன்ஸ் இல்லாமல் இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ன்றது எப்படி பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானோட ரொம்ப முக்கியமான ஒரு ஹப்பாக இருக்கும், மினரல் ஹப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷன்ஸ்லேருந்து அதிகப்படியான இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு பகுதி. அங்கேருந்து எல்லா வளங்களையும் எடுத்துகிட்டு மானியத்தில் எங்களுக்கான பொருட்களை கொடுக்க முடியல, இல்லை நார்மலாக இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த விலையில் அதை கண்டினியூ பண்ண முடியலன்றப்போ மக்களுக்கு இயற்கையாகவே அந்த இடத்துல பிரச்சனைகளானது உருவாக ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து இந்த போராட்டமானது நடக்குது. இதில் இவங்களோட கோர் கமிட்டி மெம்பரை அரெஸ்ட் பண்ணாங்கன்றப்போ அந்த பிரச்சனை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. ஆனால் இதெல்லாம் இஷ்யூ கிடையாது. இப்போது அவங்க பிரச்சனை, அதாவது அந்த இடத்துல வந்து மானிய விலையில் கொடுக்கலன்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க. உடனடியாக அந்த நபர் வந்து கைது பண்ணப்படுறாரு. இதை விட பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது அந்த இடத்துல என்னென்னா, இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இந்த அண்ட்ரஸ்ட் ஏற்பட்டதுக்கப்புறமா 56 இடங்களுக்கும் அதிகமாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில் இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம்ப்ட் ஆனது நடந்திருக்கு. இதற்கு காரணமாக வந்து 2 சொல்லப்படுது. ஒன்று என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பக்கம் பார்டரை தாண்டி நம்ம இந்தியாவுக்கு போயிட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஊடுருவதுக்கான முயற்சி நடக்கதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்னென்னா, அங்கேருந்து இதை காரணமாக வச்சு வெப்பன்ஸை உள்ளே அனுப்புறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இதுக்கு பார்க்கப்படுறதா சொல்லப்படுது. இதை ஜஸ்ட் வந்து சிம்பிளான அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு இந்த JAACயோட கோர் மெம்பராக இருக்கக்கூடிய சர்தார் அமான் கான்
முக்கியமாக அந்த ஒரு ரேலியில் பேசுகிறாரு. அவருக்கு முன்னாடி வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்காங்க. அவங்க இருக்கப்போ மேந்தர், பூஞ்ச், ரஜோரி, தோடா போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் ரொம்ப பெரிய ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். நாங்கள் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எங்களுக்கு நீங்கள் உதவிகள் பண்ணணும். அப்படி நீங்கள் உதவிகள் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்காக நாங்கள் என்ன வேணால் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். கிட்டத்தட்ட பார்டர் தாண்டி அந்த பக்கம் வரத்துக்கு கூட தயாராக இருக்குன்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறாரு. இன்டெரக்டாக இது எதை மீன் பண்ணுதுன்னா, பாகிஸ்தான் அரசாங்கம் இவங்க கேட்கக்கூடியதை செய்யலை, இல்லை பாகிஸ்தான் அரசாங்கம் இவங்களுக்கு வேண்டிய அந்த சலுகைகளை கொடுக்கலனா இந்தியா பக்கம் நாங்கள் சாயறதுக்கும் தயார்ன்றதை இன்டெரக்டாக சொன்னார். ஆனால் அடுத்தது டைரக்டாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்தியா கிட்டேருந்து எங்களுக்கு உதவிகள் வந்ததுன்னா இது எல்லா சுச்சுவேஷன்ஸும் எங்களால் ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லி இவர் பேசின உடனே அந்த இடத்துல க்ரௌடோட சப்போர்ட்ன்றதை பார்க்கணும். ஏன்னா அந்த விஷுவல்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப இந்தியாவில் வைரலாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இவர் கேள்விகள் கேட்க கேட்க என்ன நம்ம செய்யலாமா, போகலாமா, பண்ணலாமான்னு கேட்க கேட்க அங்கே இருக்கக்கூடிய மொத்த நபர்களோட ஆதரவுமே அந்த இடத்துல இருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அரசியலில் இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் மக்கள் போராட்டம் அரசுக்கு எதிராக நிகழ ஆரம்பிக்கிறது பாகிஸ்தான் விரும்பக்கூடிய ஒன்றா இருக்காது. ஏன்னா அது இன்டைரக்டான சப்போர்ட்டை இந்தியாவுக்கு உருவாக்கும். ஆல்ரெடி பார்த்தோன்னா பலூச் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானை ஒரு சைடு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க கேட்கக்கூடியது இந்தியா கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான். நீங்கள் எங்களுக்கு புது வெப்பன்ஸை கொடுக்கலனா கூட பரவாயில்ல, பழைய எக்ஸ்பயர் ஆகக்கூடிய துப்பாக்கிகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட பாகிஸ்தானை எங்களால் சரண்டர் பண்ண வைக்க முடியுன்றாங்க. இப்போ காஷ்மீர்லேயும் அதே மாதிரி ஒரு குரல் ஒலிக்குது. இந்தியா எங்களுக்கு நேரடியாக உதவுனா எங்களால் இந்த ஒரு போராட்டத்தில் ஜெயிக்க முடியும், அவங்களும் அதுக்கான உதவிகள் கேட்கிறப்போ இதை பாகிஸ்தான் அவ்வளவு லேசில் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ராதா காரணம்னு சொல்லி பாகிஸ்தான் ஆல்ரெடி பழிய போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணமோ யாரோ என்னெல்லாம் தெரியாது. ஆனால் தொடர்ந்து இதே மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாகவே இந்தியா கிட்ட உதவிகள் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவிகள் செய்யறதுக்கு முயற்சிகள் பண்ணும். அப்படி பண்ணுறப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரானது புதிய ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தனியாக ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆரம்பித்து ஏஐ பண்ண வேலையால் இந்த மாதிரி ஒரு வீடியோவாக வந்துருச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கள். அண்ட் குறிப்பாக இந்த ஏஐ அல்காரிதம் வந்ததுக்கப்புறமா ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது வரைக்கும் விடுபடுது உங்கள் எல்லாருக்கேன்.